ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 51வது சக்தி பீடம் 51வது சக்தி பீடம் கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க. இது 51வது சக்தி பீடம். சக்தி பீடங்கள் இருக்குது நிறையா. அதில் நம்ம கோவையிலேயே ஒரு சக்தி பீடம் இருக்குது, அது 51வது சக்தி பீடம். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பேருந்து நிலையம் வேணாலும் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாப்பம்பட்டி பிரிவு போகக்கூடிய டவுன் பஸ் ஏறி நம்ம இந்த கோவிலை அடையலாம். காமாட்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டாப்லேயே இறக்கி விடுறாங்க. நுழைவு வாயில் உள்ளே நுழைஞ்சோன்னு எல்லாம் நிறைவாகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்டு வச்சு கோவில் இருக்குது. கோவிலோட அமைப்பு பூரா பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா ஸ்டைலில் எல்லா விதமான பிள்ளையாரே பாருங்கள், அவ்வளவு பிள்ளையார்கள், எல்லா விதமான பிள்ளையார்கள், நர்த்தன பிள்ளையார், ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி பிள்ளையார், நிற்கிற கோலம், உட்கார்ந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் இப்படி சுற்றி வந்தோம்னா அந்த விநாயகரோட அத்தனை கோலங்களையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அங்கே உள்ள கன்னிமார் இருக்கிறாங்க. 2 மகா சமஸ்தானம் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சமஸ்தானம். ஈவன் மோடி, அமித்ஷா அவங்கெல்லாம் கூட இந்த ஆதீனத்துக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சக்தி வாய்ந்த சக்தி பீடம். நானும் என்னுடைய வாழ்க்கையில் இதோட சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை இந்த ஸ்டேஜில் ஏறினா அவங்க வேறு எங்கேயோ பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிறது இன்னமும் நம்பப்படுது. இதுதான் கோவில். கோவிலோட அமைப்பு. அம்பாள் இங்கே உள்ளே இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு குண்டம் இறங்கும் திருவிழா ஜனவரி 26 வெகு விமர்சையாக நடைபெறும். வருடந்தோறும் ஜனவரி 26 வெகு விமர்சையாக நடைபெறும். இங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு அங்காள பரமேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்குது. இது அம்பாளோட சந்நிதி. நம்ம போனது சிவராத்திரி அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு கலசங்கள் வைத்து பூஜை பண்ணி சிவராத்திரி பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. கோசாலை இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் கோசாலைக்கு செய்யலாம். அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிறாங்க. பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அமாவாசைகள் தோறும் உங்களுக்கு பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறாங்க. ஒரு ரொட்டேட் வந்தோம் அப்படின்னா அவங்களோட சைன் கீழே இருக்கும். நவக்கிரகத்தோட அந்த சைன்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. சுற்றி நவக்கிரகங்கள் இருக்கிறாங்க. நல்ல சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தனி சந்நிதி இருக்குது. அதுக்கப்புறம் 12 ஜோதிர்லிங்கங்களை உள்ளடக்கிய ஒரு ஸ்தலமாக இந்த இப்போ நீங்கள் வியூவில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற அந்த இதில் சுற்றி வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கம், மொத்தம் 12 ஜோதிர்லிங்கத்தை ஒரு ரொட்டேட் வர மாதிரி அவங்க அமைப்பு வச்சுருக்காங்க. இதே பொசிஷனில் சுற்றி வர மாதிரி 6 படை வீடும் வச்சுருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது 6 படை வீடு. இதை சுற்றி வந்தோம்னா 6 படை வீடு அப்படி சுற்றி வர மாதிரி இருக்குது. இது ஒரு சமஸ்தான மண்டபம். இங்கிலும் சக்தி தேவி, கிருஷா தேவி, இச்சா தேவி வச்சுருக்காங்க. எப்படி சிவனுக்கு ஜோதிர்லிங்கம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தசாவதாரத்துக்கு பெருமாளுக்கும் இதே மாதிரி இதை ஒரு ரொட்டேட் வந்தால் தசாவதாரத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே அனுமனையும் வச்சுருக்காங்க. இந்த பாவ சம்காரி அம்மனுக்கு பௌர்ணமி பூஜை இருக்குது. எதையாவது இழந்தோம் அல்லது ஏதாவது ஒரு முறையீடு செய்கிறோம் இல்லை எதையாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா பௌர்ணமி பூஜை அன்னைக்கு இங்கே போய் நம்ம வேண்டினோம்
அப்படின்னா இந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணுறதா ஒரு போர்டும் அங்கேயே வச்சுருக்காங்க. கோவிலையெல்லாம் சுற்றி முடித்தோன்னே அன்னைக்கு நவராத்திரி அப்படிங்கிறதுனால சக்திகளை குழந்தைகள் வடிவாகவும் காட்சிக்கு நம்மளுக்கு கிடைச்சாங்க. ஒரு 5 மினிட்ஸில் பயங்கரமாக இவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு. எங்கேருந்து இவ்வளோ க்ரௌடு வந்தாங்கன்னே தெரியல. கடகடன்னு வந்தாங்க, உக்காந்தாங்க. குழந்தைகள்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறையா அந்த ஸ்டேஜில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இந்த பக்கமாக ஒரு மண்டபத்தில் சிவனை நம்மளே சாணத்தை வச்சு ஒரு சிவலிங்கம் பிடிச்சு அதுக்கு விளக்கு வச்சு பழம், ஊதுபத்தி, எலுமிச்சம்பழம், பூக்கள் எல்லாம் வச்சு பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கையாலேயே நம்ம உருவாக்கின அந்த ஸ்நானத்தினால் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அங்கே பூஜைகள் பண்ணாங்க. நாலு கால பூஜையும் இதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரெல்லாம் இஷ்டமோ வந்து உட்காந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு கால பூஜைக்கு அப்புறமும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் அங்காள பரமேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் தீபாரதனைகள் நடைபெற்றுச்சு. இருட்டி லைட்டில் இந்த கோயிலை பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. இதுதான் அம்பாளோட மூலஸ்தானம். இந்த அம்பாளோட மூலஸ்தானத்துக்குள்ளேயும் நிறையா கன்னியாகுமரி அம்மன், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அம்மன், காசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சிகள் போன்ற எல்லா தெய்வங்களும் சுற்றி வந்தோம் அப்படின்னா வலம் வந்தோம் அப்படின்னா எல்லாமே கன்னியாகுமரி அம்மன், காஞ்சி காமாட்சி, அங்காள பரமேஸ்வரி, அது மாதிரி எல்லா தெய்வங்களும் இருந்தாங்க. முடிச்சுட்டு வந்தோடனே அதே ஆதீனத்தில் உட்காந்துட்டு இருந்த சக்தி தேவிகள் எழுந்து நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் சக்தி தேவியை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவும் இருந்தது. நல்லாவே இருந்தது. அந்த காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இருக்கக்கூடிய
சக்தி பீடம். ஒவ்வொரு சக்திகளும் உண்மையாகவே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கோவில்கள் நான் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்களே போகிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் நம்மளால் முடிஞ்ச கோவில்கள் போய் அதை உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன்.